மதசார்பின்மை அப்படின்னா ஒன்று எந்த சாமியுமே இல்லை அப்படின்ட்டு எந்த சாமியும் இல்லைன்றணும் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா எல்லா மதத்தையும் ஒன்றா நினைக்கணும். நமக்கு அல்லாவும் ஒன்று, இயேசுவும் ஒன்று, இந்து கடவுள் சிவன், விஷ்ணு, பிரம்மா, சக்தி, முருகர் இதெல்லாம் ஒன்று. அப்போ மதசார்பின்மைங்கிறதுக்கு அர்த்தங்கிறது எல்லா மதத்தினரையும் ஒன்றா நினைக்கிறதா மதசார்பின்மை. இந்த மதம் எங்களுக்கு ஓகே, இந்த மதம் உங்களுக்கு ஓகே, இந்து மதம் மட்டும் எங்களுக்கு ஓகே இல்லை, அதில் மட்டும் மூட நம்பிக்கை இருக்கும். அல்லது நாங்கள் தீபாவளியை வாழ்த்து சொல்ல மாட்டோம், பொங்கல் வாழ்த்து சொல்ல மாட்டோம், தமிழர் திருநாள் தமிழர் புத்தாண்டு வாழ்த்து நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் மற்ற மதத்துக்குலாம் எல்லா வாழ்த்தும் சொல்லுவோம். அப்படிங்கிறது மதச்சார்புன்னு சொல்கிற போலித்தனம். அது மக்களை ஏமாத்துறது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி விஜய் சார் வந்து சர்ச்சுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, இப்போ இந்து கோயிலுக்கும் போயிடுறாரு. அப்படிங்கும்போது இதுதான் மதச்சார்பின்மை. எல்லா மதத்தினரையும் மதிக்கணும் ஃபஸ்ட்டு. அது அப்படி அவங்க தான் மக்களுக்கான அரசியல்வாதிகள். ஒரு மதத்தை ஒதுக்கி மற்ற மதத்தை தூக்கி தள்ள வைக்கிறதுலாம் போலி அரசியல்வாதிகள். தப்பு தான் சார். ஒரு படம் லீக் ஆச்சு, அதை லீக் பண்ணவங்கள